அவன் படுபாவி சொல்லி ஈஸியா சொல்லிடுறோம்ல. யாராவது நம்மள பார்த்து பாவின்னு சொன்னா நமக்கு கோபம் வருதா வரலையா? நான் எப்படி பாவி? நான் நல்லா தானே இருக்கேன். அவன் அளவுக்கு, அவ அளவுக்கு நான் நிறைய தப்பு பண்ணலையே. நான் உண்மையை தான் பேசுறேன். யாரையும் நான் கொலை பண்ணல. நல்லதையே பார்க்கிறேன், நல்லதையே சிந்திக்கிறேன், நல்லதையே செய்றேன்னு நம்ம சொல்லலாம். சரி, வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில யார் பாவிகள்? வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ரோமர் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும்னா எல்லாரும், இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாரும், உலகத்துல மனிதர்களாக பிறந்திருக்கிற எல்லாரும் பாவம் செய்தார்கள். பிறப்பின் அடிப்படையில நம்ம பாவிகள். இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலல்ல. இதை பற்றி தான் சங்கீதக்காரன் அந்த 51வது சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல இவ்விதமா சொல்றார். என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, நான் சின்ன ஒரு கருவாக இந்த உலகத்துல என்னுடைய தாயின் வயிற்றுல உருவாகும் போதே நான் பாவி. அது எப்படிங்க? எங்க அப்பா அம்மா நல்லவங்க தானே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாவின்னு நம்ம கேட்கலாம். நீங்க வேதத்தை சரியா படிக்கணும். என்னன்னா, ஆதாம் முதல் ஆண், ஏவாள் முதல் பெண், இவர்களை பாவம் இல்லாதவராக கடவுள் படைத்தார். ஆனா இந்த ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு கடவுள் கொடுத்த விடுதலையான சுய சித்தத்தை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரோ அதை செஞ்சுட்டாங்க. விளைவு, அவங்க கெட்டவங்களா மாறிட்டாங்க. இந்த ஆதாம் ஏவாள்ல இருந்து அந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் வந்தபடினால இயற்கையாகவே நமக்குள்ள தப்பு செய்யலோன்ற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கு. ஆகவே கடவுளுடைய பார்வையில இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம பாவிகள். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு ரட்சிப்பு தேவைன்றதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்காவது பாவின்றதை ஒத்துக்கொண்டிருக்கீங்களா?